ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் கர்ட் ரைஸு. இந்த ஒரு கப்பு கிளாஸ் அரிசியில் நான் இன்றைக்கி எளிமையாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். தயிர் சாதம் தானே, எப்படி வேணால் செய்யலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கி ஸ்பெஷலாக செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இது நல்லா கழுவிட்டேங்க க்ளீனாக. இதில் 1க்கு 2.5 ஊற்றணும். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம், 1/2 டம்ளர் பால் ஊற்றிப்போம். 1 டம்ளர் ஊற்றியாச்சு. இன்னொரு 1/2 டம்ளர், 1.5 டம்ளர் ஊற்றிட்டோம். இதில் ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றிப்போம். இது காய்ச்சாத பால் தான். உப்பு போட வேணாம், அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிப்போம். குக்கரை மூடிடுவோம். வந்துருச்சு விசில், 3வது விசிலுங்க. ஆஃப் பண்ணிடலாம். இந்த தயிர் சாதத்துக்கு தேவையான பொருள்: பெருங்காயம், ஒரு காஞ்ச மிளகா, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் மாதுளை முத்துக்கள், பச்சை மிளகா 2 பொடியாக அரிஞ்சது, 1/2 டீஸ்பூன் சீரகம், கடுகு உளுந்து 1/2 டீஸ்பூனு, ஒரு துண்டு இஞ்சை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சாதம் நல்லா வந்துருச்சா பார்ப்போமா? நல்லா வந்துருச்சுங்க. நான் ஒரு டீஸ்பூனு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு கலக்கியிருக்கேங்க. முதலே போடலாம், ஆனால் வந்து பால் ஊற்றி நம்ம வேக வைக்கிறதுனால நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா கிண்டிப்போம். இப்போது நல்லா கிண்டியாச்சு. இப்போது ஒரு 4 கரண்டி தயிர் ஊற்றிப்போம். ஒரு 100 கிராம் மேலே ஊற்றினா போதும். 100-150 கிராம், 1/4 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நல்லா கிண்டிக்கலாங்க. இந்த மாதிரி பாலில் வேக வச்சுட்டு தயிர் ஊற்றி கிண்டும்போது புளிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. டேஸ்ட்டு அமங்கலமாக இருக்குங்க. ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா இந்த பக்குவத்துக்கு கிண்டியாச்சு. ரொம்ப குழையாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இந்த பக்குவத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாப்பாடாகவும் இருக்கணும், அதே சமயம் இது ஓரளவு இதுவாக இருக்கணும், ஜூஸியாகவும் இருக்கணும். இப்போ தாளிச்சிருவோம். ஒரு பேன் வச்சுப்போம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுப்போம், சீரகம் போட்டுப்போம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா போதும் ஃப்ளேவருக்கு. பொரிட்டோம். தீயை குறைச்சே வச்சுருங்க. பெருங்காயம் போட்டுப்போம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இதில் போட்டு மேலே கொஞ்சம் தூவி விடுவோம். லேசாக வதங்கட்டும். இதில் இந்த அரைச்ச இந்து விழுதை போட்டுருவோம். அரிசி போட்டோம்னா எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி அரைச்சி போட்டு பாருங்களேன், சாப்பாடு செம்மையாக இருக்குங்க. ஃப்ளேவரு லேசாக வதக்கிட்டு எடுத்து ஊற்றிடலாம். பச்சை வாசனை போட்டோம். இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். இப்படி தண்ணி ஊற்றும்போது ஒரு அரோமா வருங்க, சாப்பாட்டில் ஒரு வாசனை. இப்போ எடுத்து ஊற்றிடுவோம். சாப்பாடு ரெடிங்க. கொத்தமல்லி தூவிடுவோம். அருமையான ஸ்டார் ஹோட்டல் குக்கர் தயிர் சாதம் ரெடிங்க. நீங்களும் ஒரு முறை வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ரொம்ப வேலை எடுக்கிற மாதிரி இருக்கும், நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடும் இந்த மாதிரி கொடுக்கும்போது. ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.